எகைன் வணக்கம் மக்களே. 14 சுற்று முடிஞ்சிருக்குது. அந்தியூர் தொகுதியில் 14 சுற்று முடிஞ்சிருக்குது. 14 சுற்று முடிவின் படி வந்து பார்த்துட்டிங்கன்னா 43,302 அதிமுகவும், 41,081 ஓட்டு தாவேக்காவும், 40,555 ஓட்டு திமுகவும் வாங்கியிருக்குது. இந்த கால்குலேஷன் படி பார்த்துட்டிங்கன்னா 2,221 வாக்குகள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலை வகிக்கிறது. அதாவது வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த பீமேட்டுப்பாளையம் இந்த மாதிரி ஏரியாவில் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ வந்து கூகலூர் பஞ்சாயத்துக்குள்ளே வந்துருச்சு. பீமேட்டுப்பாளையம் இந்த மாதிரி ஏரியாலையும் அதிமுக வந்துட்டு லீட் அடிச்சிருக்குது. இன்னும் டிஎன்பாளையம் ஈக்குவல் ஃபைட் இருக்கும். ஈக்குவல் ஃபைட் இருந்தாலும் இப்போது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற லீடு வந்து பார்த்திங்கன்னா 2,700 வாக்குகள் இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுகவோட வெற்றி வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் வந்து வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 வாக்குகள் இருக்குது. இப்போ பார்க்க போனால் நம்மளுக்கு எதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா தாவேக்காவுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் போட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து நம்மளுக்கு தெரியுது. இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம இது வரைக்கும் கெஸ் பண்ண எல்லா இடத்துலையுமே அதே மாதிரி தான் வந்திருக்குது. இன்னும் எப்படின்னு எது வரைக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்னும் புலவக்காளிபாளையம் இந்த மாதிரி ஏரியாவில் அடுத்த பூத்து 15வது பூத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கேஎஸ் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற, அதாவது திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஊர்கள், இந்த பகுதியில் தாவேக்கா முன்னிலை வரதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனோட இம்பேக்ட் எப்படி இருக்குது, கேஎஸ் வந்து இப்போ ஏடிஎம்கேலிருந்து தாவேக்கா போனதுனால ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத இந்த 15வது பூத்தில் தாவேக்கா வாங்கக்கூடிய ஓட்டுகளை வச்சே கிட்டத்தட்ட நம்ம கணிசமாக வந்து கணித்து கொள்ளலாம். இப்போது இது வரைக்கும் 2,221 வாக்குகள் வந்து அதிமுக முன்னிலையில் இருக்குது. இந்த 15வது பூத் ரிசல்ட்டுங்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து கூகலூர் வரைக்கும் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்குது. 14 சுற்று கிட்டத்தட்ட உங்களுக்கு 196 பூத் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் 6 சுற்று மட்டும்தான் பாக்கி. நம்மளுக்கு வந்து மொத்தம் 271 பூத்து. இன்னும் 75 பூத்துகள் மட்டும்தான் நம்மளுக்கு ரிசல்ட் தெரியணும். அதில் டிஎன்பாளையத்தில் கொஞ்சம் மேஜராக இருக்குது. பார்ப்போம் இந்த ஒரு சுற்று முடிவில் எப்படி ரிசல்ட் வருது அப்படிங்கிறத. இன்னும் அதாவது வந்து நம்ம சொன்ன மாதிரி மலை அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் லீட் அடிக்கிற திமுகவை வந்து அதுக்கப்புறம் அதிமுக லீட் அடிச்சதுன்னா நெருங்குறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு கணிப்பு தான் வந்து இப்போ வந்துட்டு இருக்குது. இது சுவாரஸ்யமான விஷயம். தாவேக்கா வந்து 2ஆம் இடத்தில் கடுமையான போட்டியில் வந்து அதிமுகவுடன் மோதிக்கொண்டிருக்கிறது. அடுத்த பூத்தில் கிட்டத்தட்ட ஒரு டஃப் கால் வந்து பார்க்குறதுக்கான சான்ஸ் இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்டே டியூன்ட்.